வாழ்க வளமுடன். நாஞ்சில் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 2017 ஜனவரி 24ஆம் தேதி உளுந்தஞ்சோறு போட்டு என்னுடைய முதல் வீடியோவை நான் தொடங்கினேன். இன்றைக்கி குடியரசு தின விழா, அதை கொண்டாடும் விதமாகவும் ஒரு வருடம் முழுமையடைந்த விழாவாகவும் இன்றைக்கி நான் அதனால் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் செய்து காட்டலான்னு இருக்கேன். ஜவ்வரிசி பாயசம் செய்து காட்டுறேன். இப்போ நான் ஜவ்வரிசியை 10 நிமிஷத்துக்கு ஊற போட்டு வச்சுருக்கேன். 1 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். நான் 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்க. இது நான் நைலான் ஜவ்வரிசி, ஒரு கண்ணாடி மாதிரி உள்ள ஜவ்வரிசி எடுத்ததுனால தான் கூட ஒரு 10 நிமிஷம் வேக வச்சேன். நீங்கள் இந்த மாவு ஜவ்வரிசினா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். ஏற்கனவே காய்ச்சின பால் தான். நான் ப்ரௌன் சுகர் போடுவேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்காங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு ஆற ஆற நல்லா இறுக்கிடும். அதனால் நான் கூட கொஞ்சம் பால் விட்டுக்கிறேன். ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு, திராட்சை, இந்த பாயசத்தில் போட்டுடலாம். ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.